அணியால் ஒரு அற்புதமான டார்கெட்டை செட் பண்ண முடியுமா? டே 3க்குள்ளே போக போகிறோம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சிட்னியில் நடக்கிற இந்த 5வது டெஸ்ட் மேட்சுடைய டே 3 எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இரு அணிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இந்த ஃபைனலுக்கு போகிறதுக்கு. ஆனால் அதே இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா ட்ராவில் போட்டு போடலாம் சீரீஸை. 2-2 சீரீஸ் லாஸ் ஆன மாதிரி கணக்கு வராது, ட்ரா ஆன மாதிரி கணக்கு வந்துடும். அதோட முக்கியமானது ட்ராஃபியை இவங்களே ரீட்டைன் பண்ணி வச்சுப்பாங்க. அதை விட முக்கியமானது WTC பாயிண்ட்ஸ் டேபிளில் இவங்க கொஞ்சம் மரியாதையான இடத்துல இருந்து ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியாவை எப்படியாவது ஒரு மேட்ச் தோக்கடிக்கும் அப்படிங்கிறத நம்பி இது நடக்கும் அது நடக்கும் நம்பி 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 உட்காந்துருப்பாங்க இவங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிற நடக்குமா நடக்காதான். இந்தியா இப்போ 145 ரன் லீடில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே இந்தியா 185 தான் அடிக்க முடிஞ்சது. ஆஸ்திரேலியா 181 தான் அடிக்க முடிஞ்சது. 4 ரன் கம்மி இந்தியாவோட. அப்போ இப்போவே 145 ரன் லீடில் இருக்கிற இந்தியா 6 விக்கெட் இழப்பில் இப்போ நம்முடைய வாஷிங்டன் வெற்றிவேல் மற்றும் அருவா ஜட் அவர்களை உள்ள வச்சுட்டு இருக்கிற இந்திய அணி இன்னும் எவ்வளவு ரன்கள் அடிக்க முடியும், எவ்வளவு அடிச்சா போதும், கண்டிப்பா டே 3லேயே இல்ல டே 4 வரைக்கும் ஆஸ்திரேலியா விளையாடினா கூட மேட்சை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். 3 நாள் கையில் இருக்குது. பட் இப்போ விளையாடுற இந்த பேஸ் ஆஃப் கிரிக்கெட், அதாவது பேட்ஸ்மேன்களை அவ்வளவு சீக்கிரத்தில் அடிக்க விட முடியல. ஸோ பால் கொஞ்சம் லோவாக தான் வருது, திடீர்னு ஸ்லோவாக வருது, கொஞ்சம் ஒரு மாதிரி கிறுக்கு முறுக்காக வருது. ஸோ அவ்வளோவெல்லாம் அடித்து ஆட முடியாது. ரிஷப் பண்ணிட்டு ஆடின மாதிரி எல்லாருனாலும் இங்கே ஆட முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது தான். அது ஒரு ஃபேஸ் அவர் ஆடினார், முடிஞ்சு போச்சு. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு அடிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணுமே தவிர நாட்கள் 3 இருக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப அவங்க ப்ளே அவுட் பண்ணி பொறுமையாக ஆட்டுறாங்க. இப்போ ரவீந்திர ஜடேஜா ஆடிட்டு இருக்காரு பாருங்க, அந்த மெத்தடில் ஆடினாலும் சூட் ஆகாது. கொஞ்சம் அவர் அடிக்கணும். இப்போ 39 பால் பிடிச்சி ரவீந்திர ஜடேஜா 8 ரன் தான் அடிச்சுக்கிறார் நாட் அவுட்டில். அவர் அதே இடத்துல ஒரு 15 ரன் 17 ரன் அடிச்சிருந்தாருன்னா அட்லீஸ்ட் இன்னொரு ஒரு 5-6 ரன் 7-8 ரன் அதிகமாக அடிச்சிருந்தாருன்னா ஓகேவாவது இருந்திருக்கும். பட் ரொம்ப அவர் பால்ஸை ப்ளேவே பண்ண முடியல. அவர் கிட்டத்தட்ட அவராக லீவ் பண்ணுறாருன்றத ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வர பால் அவரால் ஹேண்டில் பண்ணவே முடியல. டொக்கு வைக்க ட்ரை பண்ணுறாரு, பேட்லேயே படல, ஃபுல்லாக பீட்டன் ஆகிட்டே தான் கிடையாது. ஸோ பீட்டன் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் வரிசம் தான் ரவீந்திர ஜடேஜாவுடைய இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் பால் இன்னும் நிறைய ஃபேஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கணும், மீட் ஆஃப் த பேட்டில் படணும். அது நடந்தால் தான் அவர் கான்ஃபிடன்ஸ் வரும், அப்போ தான் அவரால் அடிக்க முடியும். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் பீட் பண்ணிட்டே இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை தான். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடன்ஸோட உச்சத்தில் இருக்கிறாரு. போன இன்னிங்ஸ்லேயே ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மேட்ச்சில் அவருடைய விக்கெட்டில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. நான் அவுட் இல்லைங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி போனார். ஸோ அப்படிப்பட்ட அவர் அந்த கான்ஃபிடன்ஸை திரும்ப கண்டினியூ பண்ணி இன்னொரு ஒரு 25-30 ரன் அடிக்க முடியுமா, ஒரு ½ செஞ்சுரி அவரால் போட முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர்கிட்ட இன்னொரு ஒரு 25-30 ரன் அட்லீஸ்ட் கிடைச்சிது அப்படின்னா இந்தியாவுடைய லீட் இப்போ 145 இருக்குது. அதில் ஒரு 30 ரன்ஸ் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 175. ரவீந்திர ஜடேஜா அனதர் ஒரு 30 ரன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தாரு இந்தியாவுக்கு அப்படின்னா the lead will be about 200. 200 ரன்களுக்கு மேலே ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இவங்க இருவர் கையிலையுமே இப்போ இருக்குது. அதிலிருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அடிக்க முடியும் இந்தியாவால், அதுதான் கேள்வி. இந்தியாவுடைய பேட்டர்ஸாக இன்னும் பாக்கி இருக்கிறவங்க 3 பவுலர்ஸ், ஜஸ்பிரிட் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இந்த மூவர்னால் எவ்வளவு அடிக்க முடியும்? அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு 25-30 ரன் அடிக்க போகிறாங்களா, இல்லை ஒரு 50 ரன் அவங்களால அடிச்சு தர முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இந்த பிச்சில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20-25 ரன்ஸ் அவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களால கொடுக்க முடிஞ்சா இந்த ரவீந்திர ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் எவ்ரிபடி மினிமம் 30-30 இவங்க 2 பேரும் அடித்தாங்க அப்படின்னா இதனால மட்டுமே இந்திய அணிக்கு ஒரு 85 ரன் கிடைக்கும். இந்த 85 ரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவை எங்கே கொண்டு போய் வைக்க அப்படின்னா 230 ரன். ஸோ ஒரு 230 டார்கெட்டை வாங்கி தரும். அட்லீஸ்ட் நம்ம இது இருந்தால் சேஃப்டியாக இருக்கலாம் இந்தியாவுடைய அந்த ஒரு ஹோப்ஸில். ஏன்னா இப்போது அவங்கக்கிட்ட கையில் 2.5 நாட்கள் இருக்கும். இதை முடிக்கும் போதே 2.5 நாள் இருக்கும். ஒரு செஷனை பேட் அவுட் பண்ணி முடிச்சிருவாங்க. லஞ்சில் பாதியில் இன்னிங்ஸ் மாறலாம். இந்த மாதிரி வேகத்தில் இவங்க விளாடினாங்க அப்படின்னா அப்போது ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த 2.5 நாட்களை வச்சு அவங்களால தாராளமாக இந்த 230 அடிக்க முடியுமா முடியாதா? இந்த பிச்சில் கண்டிப்பாக 4th இன்னிங்ஸ் பேட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு 180-170 அடித்தாலே பெரிய விஷயம் தான். ஸோ அதனால் அவங்களை ஆல் அவுட் பண்ணிடலான்ற நம்பிக்கை இந்தியா கிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த 230 இந்தியாவால் அடிக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. மினிமம் கேரண்டி அட்லீஸ்ட் இவ்வளவு வச்சுருந்தா சேஃப்டி. இந்த 170-80 அடிச்சுட்டு கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடித்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் அடிச்சலாம்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடலாம். அதனால் இந்தியாவால் இந்த 230 ரன்ஸ்
அடிக்க முடியுமா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். பும்ராவோட இன்ஜுரி ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அவர் விளையாட மாட்டாரா, என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப நொண்டியாக நடக்க முடியாமல் நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக அவராகவே நடந்து போய் காரில் ஏறி கிளம்புனதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது பும்ராவுடைய அப்டேட் இன்னும் பிசிசி அஃபிஷியலாக விடலை. பட் நம்மளுடைய அறிவு கேட்டுனது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பும்ரா டே 5ல டே 3ல வந்துட்டு பவுலிங் போடுவார், அவரால் விளையாட முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு ஒன்றும் மிகப்பெரிய சீரியஸான பிரச்சனை இல்லை. அவர் செஷன் 2ல ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார், செஷன் 1 ஃபுல்லாக நல்லா போட்டார். பட் அதுக்கப்புறம் போடலை, அவர் கிளம்பிட்டார் அப்படின்றதெல்லாம் இருந்தாலுமே கூட அவர் கம்பேக் கொடுப்பாரு. டே 3ல அவரால் ஃப்ரெஷ்ஷாக வந்து பவுலிங் போட முடியுன்றது நம்ம நம்பிக்கை. பட் வெயிட் பண்ணி ஜஸ்பிரிட் பும்ரா திரும்ப கண்டிப்பாக பவுலிங்க்கு வந்தே ஆகணும் இரண்டாவது இன்னிங்ஸ்க்கு. அது ஒரு மிகப்பெரிய இது. வரலனா பாசிட்டிவ் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிடும். அதே சமயத்தில் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு 80-85 ரன்ஸ் அடிச்சே ஆகணும் இந்தியா. ஒரு 230 டார்கெட்டை கொடுத்தாலும் இந்த 85 ரன்ஸை அடிக்க முடியுமா இந்தியாவால் அடுத்த மிச்சக்கிற 4 விக்கெட்டை வச்சு? வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.